பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. கண்ணதாசன் சாரோட பாட்டு நான் நிறைய கேட்பேன். ஆனால் இப்போ நிறைய ப்ராடக்டை கேட்க எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது. என்ன அப்படின்னா, கண்ணதாசன் சார் வரிகளில் மன்னன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எம்எஸ்வி ஐயா, நீ கொடுத்துட்டடா, நான் எப்படி இதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணுறேன், எப்படி என்னால் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த வரிகளை நான் இன்னும் அழகு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மியூசிக்கில் பின்னி எடுத்திருப்பாரு. இவங்க 2 பேரையும் தாண்டி நம்மளோட 2 பேர் இருக்காங்க, டிஎம்எஸ் ஐயா அண்ட் சுசீலா அம்மா. நீங்கள் உழைச்சிட்டீங்க, இனி எங்கள்கிட்ட விடுங்க, நாங்கள் இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் வேல்யூ அடிஷன் பண்ணி நம்மள்கிட்ட வந்து ரீச் பண்ணாங்க பாருங்கள். பெஸ்ட் டீம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் வேல்யூ அடிஷனுக்கு இவங்களை விட வேறு யாராவது பெஸ்ட்டு டீம் இருக்காங்களா? கண்ணதாசன் சார், டிஎம்எஸ் ஐயா, எம்எஸ்வி ஐயா அண்ட் சுசீலா அம்மா. வாவ், அந்த வேல்யூ அடிஷன் எவ்வளோ அழகாக நடக்குது பாருங்கள் ஸ்டேஜஸில். நீங்களும் எம்ப்ளாயி மோடில் இருந்தீங்களாலும் சரி, பிஸ்னஸ் எக்கோ சிஸ்டமில் ஒரு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களோ இல்லை நீங்கள் சர்வ் பண்ணுறவங்களுக்கோ என்ன தேவை அப்படிங்கிறத அழகாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களால் என்ன வேல்யூ அடிஷன் பண்ண முடியும், அது ஈவன் ஒரு சின்ன டாஸ்காக இருக்கலாம், கொடுங்க. அப்போ தான் அவுட்புட் வந்து செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் டீமில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன். ஆல் தி வெரி பெஸ்ட்.